ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு பார்சல் போட்டு விட்டாங்க. 2 பார்சல் போட்டு விட்டாங்க. அது எப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். எத்தனை கேஜினா, எனக்கு மொத்தமாக 35 கேஜி போட்டு விட்டாங்க. இந்தியா போஸ்ட் மூலியமாக தான் போட்டுவிட்டாங்க. எங்கே இருந்துன்னா, ட்ரிச்சி டு இங்கே பேங்காக் வந்துச்சு. நம்மளுக்கு வந்து எப்போ போட்டாங்கன்னா, லாஸ்ட் மண்டே போட்டாங்க. டேட்டு பார்த்திங்கன்னா, டேட்டு வந்து செப்டம்பர் 22 அப்போ தான் வந்து போட்டாங்க. பார்சல் பாருங்களேன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி வந்திருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து சாட்டர்டேவே என் கையில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பார்சல் தான் ரிசீவ் ஆச்சு, இன்னொரு பார்சல் வந்து ரிசீவ் ஆகலை. கொஞ்சம் பல்க் ஐட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வேறு கேட்டிருந்தாங்க, அதனால அவங்களுக்கும் சேர்த்து போட்டாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிச்சதெல்லாம் வந்து வெங்காய வடகம்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் மினிட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இடம் கொஞ்சம் லக்கேஜில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 கேஜிக்கு போட்டு விட்டாங்க. என்னதுன்னா, அரிசி மாவு 1/2 கிலோவும் 1/2 கேஜியும் கோதுமை மாவு 1/2 கேஜியும் அது போட்டுவிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். எல்லாத்தையும் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவேன். இது வந்து என் தம்பி வந்து கொடைக்கானல் போயிருந்தாங்க. அவங்க வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், அதை எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் அதில் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடி, எனக்கு வந்து சும்மா ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும் போது மில்க் பிக்கீஸ் என்னமோ சாப்பிடணும் போல் இருக்குது, 50-50 பிஸ்கட் சாப்பிடணும் போல் இருக்குது, நான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சு சும்மா 2-3 பாக்கெட் மட்டும் அதை போட்டு விட்டாங்க. இந்த ஒரே ஒரு பாக்கெட் மட்டும்தாங்க வந்து கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகி வந்துச்சு. மிச்சம் எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஆனால் வந்து வெளியில் உள்ள அவுட்டர் லேயர் பெட்டி வந்து பயங்கர டேமேஜ் ஆகி பயங்கரமாக வந்துடுச்சு. இந்த ஸ்மைலி பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வாங்கி 2-3 பாக்கெட் போட்டு விட்டுருந்தாங்க. இங்கே வந்து அது எல்லா விதமான பிஸ்கட்ஸும் நிறையாவே கிடைக்கும். இருந்தாலும் நம்ம ஊர் பிஸ்கட்டு, ஊரில் உள்ள திங்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த மில்க் பிக்கீஸ்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து துவரம் பருப்பு ஒரு 3 கிலோ கிட்ட கேட்டிருந்தேன். நான் வந்து எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், அதுதான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இது வந்து சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி இருக்கும்ல அது, அந்த அரிசி டெய்லி ரெகுலராக சாப்பிட்றதுக்காக அது ஒரு 5 கேஜி. இது வந்து சின்ன வெங்காயத்தில் போட்ட வடகம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து வெயிலில் காய வைக்கணும். ரொம்ப அரைக்காய்ச்சலாக தான் இருக்குது. ஏன்னா ஊரில் மழை பெஞ்சதுனால காய வைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பார்சலில் போட்டுவிட்டா வந்துடும் அப்படின்ட்டு நம்ம இங்கே காய வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கேயும் ரொம்ப மழையாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ஐட்டம்னா 34 கேஜி போட்டேங்க. நம்ம இந்தியா போஸ்ட்டில் தான் போட்டேன். நான் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மீஷோவில் வந்து 2 டாப் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன். முன்னாடி ஆர்ட்ரு போட்டு வச்சுருந்தேன், ஊரில் வந்துருந்துச்சு. அதோடு எங்கள் அம்மா வந்து ஹிஜாபும் 2 வாங்கியிருந்தாங்க போல், அதையும் வச்சு விட்டாங்க. இங்கே வந்து இது ஹிஜாப் வந்து அந்தளவுக்கு சில்கில் தான் கிடைக்கும். நம்ம ஊரில் உள்ள அந்த ஹிஜாப் வந்து ஜார்ஜெட்டோ ஷிஃபானோ அந்த மெட்டீரியலில் இங்கே கிடைக்காது. சில்கில் தான் இங்கே கிடைக்கும். அது நம்மளால் போட முடியாது ஹிஜாப்பு. ஸோ இதை வந்து இங்கே அதனால தான் நான் வந்து ஷிஃபானில் வாங்கி 2 கொடுக்க சொன்னேன். இது வந்து ஒரு டாப்புங்க, நல்ல கலராக இருந்துச்சு. 210 220 தான். இது மீஷோவில் தான் இதை ஆர்டர் போட்டு வந்துச்சு. சைஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. 2 குர்த்தி எடுத்தேன், 2 டாப் மாதிரி எடுத்தேன், சும்மா ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கலர் ஒன்று. இது வந்து ஒரு நேவி ப்ளூ மாதிரி. கிளாத்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபிட்டும் வந்து கரெக்டான சைஸை ஃபிட்டு கரெக்டாக இருந்துச்சு. எந்த விதமான டைட்டோ லூஸோலாம் இல்லை. நான் ஊரில் வந்து ஒரு லைட்டாக சைடில் மட்டும் ஒரு தையல் போட சொன்னேன் அம்மாவை. ஏன்னா வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் கிடையாதுல்ல, அதனால் நம்ம அங்கே போட்டே வந்துட்டோன்னா எது வாங்கிட்டு வந்துடுறதா இருந்தாலும் ஒரு ஸ்டிச்சு நான் போட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா அப்போ தான் பிரியாமல் இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி டாப்பு பேண்ட்டு 3/4 எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஸ்டிச்சு போட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன்.
என்னன்னாங்க பார்சல் வந்து எனக்கு மண்டே போட்டு விட்டாங்க. மண்டே ஈவினிங் கிட்ட போட்டு விட்டாங்க. ஒரு பார்சலுக்கு வந்து 20 கேஜி தான் அலோடு. இன்னொரு பார்சல்னால் நம்ம தனியாக தான் போடணும். இது வந்து இந்தியா போஸ்ட்டில் நான் சொல்கிறது. நான் வந்து கருட வேகாவோ டிஹெச்எல்லோ அங்கெல்லாம் நான் போடலை. நான் இந்தியா போஸ்ட்டில் தான் போட்டேன். இது வந்து இஎம்எஸ் மூலிமா எங்கள் அம்மா வந்து போட்டு விட்டாங்க. நம்ம வந்து நான் ட்ரிச்சிலேருந்து போட்டதுனால எங்கள் அம்மா வந்து கார்பன் பாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அவங்களோட பாக்ஸ்லேயே போட்டு விட்டாங்க. போட்டு விட்டோடனே எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பார்சல் வந்து நான் ஆக்சுவலி 20 கேஜி தான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்படியோ ஐட்டங்கள் நிறையா வந்து 20 ஆகி 30 ஆகி 35 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு. இன்னொரு பார்சல் என்னதுன்னா, எனக்கு பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வேறு ஏரியாவில் இருக்குதுங்க. அது எங்கள் ஏரியாவில் இருந்து, நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது சாட்டர்டே வந்துச்சு. இப்போ சண்டே நாளைக்கு லீவு. மண்டே என்ன ஆகும்னா, மண்டே தான் அந்த பார்சல் என்ன அது பார்க்கணும். அது கொஞ்சம் பல்க் பார்சலு. அது வந்து ஒரு 20 கேஜி கிட்டன உள்ள பார்சலு. அது என்னங்கிறது அது வந்தோன்னா அந்த பார்சல் ஓப்பன் பண்ணியும் அதை நான் வீடியோ போடுறேன். அது எப்போ வந்துச்சு, அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத அதை தனி வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் முறுக்கு குழல் கேட்டிருந்தேன். இடியாப்பம் மேக்கர் அதில் உள்ளது எது என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே கேட்டிருந்தேன். அதில் வாங்கி கொடுத்து விட்டாங்க. எனக்கு இந்த பார்சலுக்கு வந்து எவ்வளோ ரேட் ஆணுச்சு அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு அந்த பார்சல் வரும்ல, செகண்ட் பார்சல், அது வந்த உடனே எல்லாத்துக்கும் சேர்த்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து கரெக்டாக 14 கேஜி 300 500 கிராமோ அவ்வளோதான். இந்த முறுக்கு வரல் வந்து நான் திருச்சி மங்களில் தான் வாங்கியிருப்பாங்க போல். ப்ரைஸு அதோட டீட்டெயிலாம் அதில் இருக்குது. எனக்கு நான் ரொம்ப பெருசாக கேட்கல. எனக்கு இங்கே கொஞ்சம் சின்னதாக கன்வீனியண்ட்டாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்சல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம யாருக்கிட்டையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்தளவுக்கு சேஃப்டியாக வந்ததே பெரிய விஷயம். நம்ம இங்கே வந்து பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து பே பண்ணணும். எதுக்குன்னா அந்த டோலுக்காக நாங்கள் பே பண்ணணும். எதுக்குமே நாங்கள் பே பண்ணலை. இந்த இதில் வந்து மாவு ஐட்டங்கள் எல்லாமே கொடுத்து விட்டாங்க. இது என்னதுன்னா பஜ்ஜி மாவு. எங்கள் மாமா பசங்க வந்து லெட்ரு மாதிரி எழுதி அனுப்பியிருக்கானுங்க. என் ஹஸ்பண்ட் நேம் வந்து அஜ்மல். அவங்கள வந்து அஜ்ஜுமான்னு போட்டு, அவங்களுக்கு வந்து ஐ லவ் யூ போட்டு, அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி எழுதி அனுப்பி விட்ருந்தாங்க எங்கள் மாமா பசங்க. இது வந்து முறுக்கு மாவு, பட்டர் முறுக்கு எல்லாமே அம்மா செஞ்சது தான். பஜ்ஜி மாவு வந்து அங்கே எங்கள் மாமா ஒய்ஃப் அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. முறுக்கு மாவு வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு ரெடி பண்ணி எடுத்தாங்க. இது வந்து என்னதுன்னா இட்லி தோசை மாவு. இது ரெடிமேடாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது நான் வந்து கேட்டுட்டு அதை செய்யும் போது அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க 14 கேஜி இவ்வளோ தாங்க. 5 கேஜி ரைஸு, அதுக்கப்புறம் 3 கேஜி வந்து பருப்பு, ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த பார்சலில் இருக்குதுங்க. இந்த பார்சலில் வந்து இந்த குட்டி குட்டி ஐட்டம் தான் வந்துச்சு. அந்த இன்னொரு பார்சலில் தான், அந்த 20 கேஜி பார்சலில் தான் அதில் எல்லா ஐட்டமும் இருக்குது. அது எப்போ வரும் என்னங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வேலை தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஒர்க்கும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே நாங்கள் அதை பற்றி தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம், ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களால் அதை இது பண்ணவே முடியலை. ஓகேங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்குறோம். பாய், தேங்க்யூ.